class. In the previous classes we have seen about the generation of computer and so on. Last class we have seen about the input devices. So input devices adu pathiyana brief explanation and what are the input devices are there adu pathi paathom. Input devices is nothing but what we have to give to the computer, that is called input. ஸோ அது கிவ்ஸ் அவர் டிவைசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் டிவைசஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அதில் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரெட்டினல் ஸ்கேனர், கீயர், இது மாதிரியான திங்ஸ் அதை பற்றி ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். நவ் இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு see about what is output devices and what are the devices are there to use the output what we have to get. So here output devices is nothing but what the computer gives to the user in an understandable form. So that is the simple and clear explanation about the output devices. Input devices is nothing but what we have to give to the computer. Output devices is what the computer has giving to the users. Users அப்படின்றது யாரு? நாம. We are the user that they are using the computer. So it is called as user. ஸோ யூசருக்கு அவுட்புட் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு நமக்கு வாங்குகிறோம். கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து we are getting the information from the computer, that is called output. So the devices which are used to give the output, that is called output devices. So one of the most and popular commonly used output device is called monitor. So monitor just like as a TV. So it's look like TV. ஸோ இது நம்ம பழைய காலத்துலேருந்து டிவி வந்ததுனால ஸோ அதுலேருந்து ஜென்ரேட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஸோ இப்போ இருக்கிற டிவி மாதிரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா we have using now LCD, LED like that. Before the LCD and LED we are using the cathode ray tube monitors. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருந்தது, அதுக்கப்புறம் கலராக மாறிச்சு, அதுக்கப்புறம் எல்சிடியாக மாறிச்சு. இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் டெலிவிஷன்ஸ் ஷுட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆர் தேர் ஹியர், யூ ஹவ் டு மெமரி தட் ஒன். ஸோ சிஆர்டி அப்படின்றது கேத்தோட் ரே டியூப். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வந்து மானிட்டர்ஸ்குள்ளே இருக்கும். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கும். போன பழைய கால டிவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது, ஒரு டேபிளில் வச்சு வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ கேத்தோட் ரே டியூப் அது வந்து ஆக்குப்பை பண்ணிச்சு அவ்வளோ பெரிய டிவியை. ஸோ ஆஃப்டர் தட் எல்சிடி வேர் இன்ட்ரடியூஸ்ட். எல்சிடினா லைட் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்றது. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ எல்இடி யூஸ் பண்ணிவிட்டு எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் இப்போ நிறைய இருக்குது. அதே மாதிரி எல்இடி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வரக்கூடிய மானிட்டர்ஸ் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் எல்இடி யூஸ் பண்ணிட்டு தான் வருது. ஸோ ஹியர் ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்து இருக்கோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஸோ ஒரு முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஆன் எ மானிட்டர் ஆர் ஃபார்ம்ட் வித் பிக்சர் எலிமெண்ட்ஸ் கால்டு பிக்சல்ஸ். ஸோ பிக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் மூலயமா என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. பிக்சல் அப்படின்றது இன்னும் இல்லை, ஒரு டைனி டாட் ஆஃப் த இமேஜ். அந்த டாட் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இமேஜ் அவங்களுக்கு உருவாகும். அது மாதிரி இந்த பிக்சல் வச்சு தான் என்ன ஆகும்னா இந்த இமேஜஸோ பிக்சர்ஸோ வீடியோஸோ ப்ளே ஆகும். ஸோ இதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, பிக்சர்ஸ் ஆன் எ மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் பிக்சர் எலிமெண்ட்ஸ் கால்ட் பிக்சல்ஸ். பிக்சல்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க 1 மார்க்ஸில். ஸோ பி ப்ரிப்பேர் தட் ஒன். ஸோ இதில் மல்டிபிள் கலர் இருந்தது. முதல்ல சிஆர்டி வந்தது, அதுக்கப்புறம் எல்சிடி வந்தது, அண்ட் தென் ஃபைனலி எல்இடி அப்படின்றது வந்தது. த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் த விஜிஏ, வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. விஜிஏ அப்படின்றது எக்ஸ்பேன்ஷனில் 1 மார்க்கில் நிறைய கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் எல்லாம். லாஸ்ட் இயர் அண்ட் பிஃபோர் இயர் எக்ஸ்பேண்ட் விஜிஏ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ விஜிஏ அப்படின்றது வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு. ஸோ வீடியோ கிராஃபிக்ஸ்
card helps the keyboard to communicate with the screen. It acts as an interface between the computer and the display monitor. ஸோ இதுக்கு என்ன இன்ட்ராக்ஷனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கும் மானிட்டருக்கும் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VGA அப்படின்றது இருக்குது. அது ஒரு கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். யூஸ்வலி த ரீசன் மதர் போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்டிங் வீடியோ கார்டு. ஸோ மதர் போர்ட்ஸ் இதில் என்னமே இருக்குது, தனியாக இருந்தது. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனில் என்ன ஆயிடுச்சு, மதர் போர்டில் என்ன இருக்குன்னா built-in video card வந்துருச்சு. The first computer monitor was part of the Xerox Alto computer system which was released on March 1, 1973. The first computer monitor எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா March 1, 1973ல ரிலீஸ் ஆச்சு. அது எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா Xerox Alto கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றது ரிலீஸ் பண்ணாங்க. Xerox அப்படின்றது கம்பெனியோட நேமு, இது ஞாபகம் வச்சுங்க. Xerox மிஷின் இல்லை, கம்பெனியோட நேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா Xerox. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட்டர். பிளாட்டர் அப்படின்றதும் ஒரு அவுட்புட் டிவைஸு. ஒரு கிராஃபிக்கலாக ஒரு பேப்பர்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகிறது. ஆர் எல்ஸ் இன்னொரு விதமாக சொல்லணும்னா, இப்போ பேனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா, பேனர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டர் தான். ஸோ இது ஒரு 1 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ கிராஃபிக்கலாக இந்த அவுட்புட்டாக நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணுற கிராஃபிக்கலாக எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டர்ஸில் கிடைக்கும். இட் யூஸ் சிங்கிள் கலர் மல்டிபிள் கலர் பென்ஸ் டு டாப் பிக்சர்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட்டர் அப்படின்ற டிவைஸ் இது. நெக்ஸ்ட்டு பிரிண்டர். பிரிண்டர் ஆர் யூஸ் டு பிரிண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பர்ஸ். ஸோ பிரிண்டர் நீங்கள் ஒரு லெஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் அண்ட் நான் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். இம்பேக்ட் அப்படின்றது ஒரு அழுத்தம் மூலியமாக நமக்கு கிடைக்குது. ஒரு இம்பேக்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நடந்து போன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு என்ன, ஒரு அதுக்கான உண்டான ஒரு அடையாளம் இருக்குது, இல்லை ஒரு அழுத்தம் இருக்குது நடந்து போனதுக்கான அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பேக்ட்னா அதுதான், ஒரு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து வர்றது பேர் தான் இம்பேக்ட். நான் இம்பேக்ட் அப்படின்றது 2 டைப்ஸ் இருக்குது. இம்பேக்ட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி முதல்லையே, திஸ் printers print with the striking of hammers or pins on ribbon. These printers can print on multi-part using carbon papers. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ கார்பன் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு பேப்பர் எழுதும், அது கீழே ஒரு கார்பன் வச்சோன்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி காப்பியான என்ன ஆகும் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். டைப் ரைட்டிங் மிஷின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கூட இது மாதிரி தான் இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு போயிட்டு எந்த லெட்டர் அமுக்கிறோமோ, எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அது போயிட்டு அந்த பேப்பரில் ஒரு போயிட்டு புஷ் பண்ணி இடிச்சிட்டு வரும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரியான யூஸ் பண்ணுறது தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிரிண்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்றது 1 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் பிரிண்டர்ஸ் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான உண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் த பிரிண்ட்ஸ் யூசிங் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆர் வயர்ஸ். ஈச் டாட் இட் ப்ரொடியூஸ் a tiny metal rod also called a wire or pin which works by the power of tiny electromagnet or solenoid either directly or through a set of small levers. ஸோ இங்கே இதுதான் சொல்கிறாங்க, எந்த லெட்டர் அமுத்துறோமோ அது போய் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு போய் இடிச்சிட்டு வரும்போது அந்த லெட்டரோட இம்பேக்ட் வந்து படும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைன் மேட்ரிக் பிரிண்டர்ஸும் எப்படி சொல்லுவாங்கன்னா, head for printing basically it prints a page wide line of dots but it builds up a line of text printing lines of dots. ஸோ இதே தான் இங்கேயும் இம்பேக்ட் அப்படின்றது இது தான். இதுக்கான 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இம்பேக்ட் எல்லாமே நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, they have some technology called லேசர் டெக்னாலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லேசர் அப்படின்றது ஒரு பீம், லைட் பீம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. லேசர் லைட் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது டெக்னாலஜி நிறைய இதில் யூஸ் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த ரிமோட் டிவி ரிமோட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்ன ஆகும் லேசர் பீம் தான் இது மாதிரியான
டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லேசர் பிரிண்டரும் அப்படி தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டியில் பிரிண்ட் பண்ணுறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஆர் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். சரிங்களா? இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அது வந்து டிஃப்ரெண்ட்டு. நான் இம்பேக்ட்னா நம்ம அந்த அழுத்தம் போயிட்டு அந்த பேப்பரில் கொடுக்காமையே சம் ஆஃப் த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆகக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். அதுக்குண்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். ஸோ நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் ஆஃபீஸஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன ஆகும்னா லேசரும் அப்புறம் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க்ஜெட்டில் லேசர்ன்றது லேசர் பீம் யூஸ் ஆகிட்டு என்ன ஆகும்னா ஃபோட்டோ காப்பி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது ஒரு குட் குவாலிட்டி கிராஃபிக் இமேஜஸ்க்கு பிரிண்ட் எடுக்கணும்னா இது ரொம்ப யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா த அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் அரௌண்ட் 1200 dpi டாட் பர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஐ அப்படின்ற போது டாட்ஸ் பர் இன்ச் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி இட் கேன் பிரிண்ட் 100 pages per minute. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் மார்க்கு. நெக்ஸ்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸிங் கலர் cartridges which combine magenta, yellow and cyan inks to create color tones. ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் அப்படின்றது ஸோ இங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா அதை பிரிண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க்கு ரீஃபில் பண்ணுற கேட்ரிஜஸ் எல்லாம் பிரிண்டர்ஸில் பார்ப்பீங்க. அது ஸ்கூல் வந்தப்பறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இங்க் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் பிரிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஸ்பீட் ஆஃப் இங்க்ஜெட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 20 பேஜ் பர் மினிட், பிபிஎம் அப்படின்றது பேஜ் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இதில் சம் ஆஃப் த கலர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிடும். அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாதிரி என்ன ஆகும்னா நமக்கு பிரிண்ட் ஆகும் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்பீக்கர் நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்பீங்க, வீட்டில் கூட இருக்குது. இது வாய்ஸ் அவுட்புட் சிஸ்டம். அதை மட்டும்தான் வாய்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும்னா நமக்கு கேட்கும். ஸோ வாய்ஸ் மூலியமாக ஸ்பீக்கர்ஸ் என்ன ஆகும், அந்த சவுண்ட் மூலியமாக என்ன வந்து வாய்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும். வாய்ஸ் அதாவது சவுண்டு, மியூசிக்ஸு இதெல்லாம் கேட்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் கேன் ப்ரொவைட் வாய்ஸ் இன்புட். திஸ் ஹேஸ் பிகம் வெரி காமன் இன் பிளேசஸ் லைக் ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வேஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் இட் இஸ் ஆல்சோ அன் அவுட்புட் டிவைஸ். ஓகே, finally we are going to see about the multimedia projectors. நம்ம ஸ்கூலில் கூட இருக்குது. ப்ரொஜெக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும், ஸோ ஸ்மாலாக இருக்கிறது என்ன ஆகும்னா ரொம்ப பிக்காக காமிக்கும். தட் இஸ் யூஸ் ஆஃப் த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். அது யூஸ் டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் ஏ பிக் ஸ்க்ரீன். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம எதுவோ ஒரு வீடியோவோ ஒரு இமேஜோ ஒரு டேட்டாஸோ பார்க்கணுன்னா ஈஸியாக என்ன ஆகும்னா மாஸ் கேதரிங்கில் கூட என்ன பண்ணலான்னா யூ கேன் ஈஸிலி see with that projectors. These are used to display presentation in meeting halls or in the classrooms. நமக்கு ஸ்கூலில் கூட என்ன இருக்குது, ஆடிட்டோரியம்ஸில் we have multimedia projectors. With that we can able to see the things in a very large manner. So finally we are going to see in this chapter about booting of a computer. So நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம், ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வாட் ஆர் த ஜென்ரேஷன்ஸ் ஆர் தேர் அப்படின்றது இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஃபைனல் வி ஆர் கோயிங் டு see about the booting of the computer. பூட்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுறது தான். அது எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுறது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க, கிளியராக சொல்லியிருக்காங்க. an operating system is a basic software that makes the computer to work. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் கண்டிப்பாக. எது ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. இந்த கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன், there is no information in its RAM. At the same time in ROM, the pre-written program called post power on self-test will execute first. இப்போ பூட்டிங் அப்படின்றது மட்டும் ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நமக்கு சாஃப்ட்வேர் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நம்ம கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதுக்கு. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படின்றது என்னென்னா, சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஹார்ட்வேர் அப்படின்றது சிஸ்டமில் நம்ம என்னென்ன பார்க்க முடியுதோ விச் கேன் ஏபிள் டு டச், தட் திங்ஸ் ஆர் கால்ட் ஹார்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேரும் தேவை, ஹார்ட்வேரும் தேவை. இப்போது கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும்னா ரேம் இருக்கும், அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அட் த சேம் டைம் ரோமில் பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வில் பி தி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் த, இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, ரேம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இஃப் தி டிவைசஸ் ஆர் ரெடி தென் த பயாஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். முதல்ல பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே ஒர்க் ஆகும். அதாவது பயாஸ் வந்து ஒர்க் ஆகும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பூட்டிங். ஸோ முதல்ல பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்றது எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டிங். Thereafter a program called bootstrap loader transfers OS from hard disk into main memory. Now the OS gets loaded and will get executed. Booting process of two types. ஸோ பூட்டிங் ஆகிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா மீதி இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே ஒர்க் ஆகும். அதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு ஸோ என்னென்ன திங்ஸ் இருக்கலாம்னு லோட் ஆகும். சரியா? ஸோ கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் அப்படின்றது டூ டைப்ஸ் இருக்குது. when the system starts initial state, பொதுவாக ஒன்றும் இல்லைங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பட்டன் இருக்கும் சிபியில், அதை ஆன் பண்ணோன்னா அதுக்கு என்ன ஆகும்னா அதுக்கு பேர் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கோல்டு பூட்டிங், இல்லைனா ஹார்ட் பூட்டிங். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கோல்டு பூட்டிங் இல்லைனா ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் வார்ம் பூட்டிங். when the system restarts or when the reset button is pressed, they call it warm booting. இப்போ திடீர்னு எதுவுமே இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சைடில் இருக்க பட்டன் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனை வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது உடனே ஆன் ஆகிடும். அது வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து, அதாவது கோல்டு பூட்டிங் இல்லை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வார்ம் பூட்டிங்னா திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு, ஏதோ ஹேங் ஆகிட்ட அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ரீசெட் பட்டனுக்கு என்ன ஆகும், வால்யூம் டவுன் பட்டனோ மெயின் பட்டனோ என்ன ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ரீசெட் ஆகும்னு, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். The system does not start from the initial state, and so all diagnostic tests need not to be carried. In this case, there are chances of data loss and system damage as per the data might not have been stored properly. திடீர்னு ஹேங் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு மெசேஜில் போயிட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹேங் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரீசெட் பண்ணும்போது மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த மெசேஜ் டைப் பண்ணிகிட்டு இருந்த மெசேஜ் என்ன ஆகுது, இருக்காது. ஸோ அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பூட்டிங் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்குது, கோல்டு பூட்டிங்கும் வார்ம் பூட்டிங் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஒரு ஆஃப் இயர்லிக்கு இந்த சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ வித் தட் யூ கேன் ஏபிள் டு see and read. So all the best and read well. Okay, thank you.